ப்ரோ இஎம் கரைசல எப்படி பயிர்களுக்கு குடுப்பது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நானு ஒரு அன்னகுண்டம் எடுத்துட்டு, அதில தண்ணி ஊத்திட்டு, இஎம் கரைசல் எடுத்து நல்லா கலக்கிட்டு, அந்த தண்ணியில இந்த இஎம் கரைசல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ ஊத்த போறேங்க. நீங்க 1 ஏக்கருக்கு 1 லிட்டரு பயன்படுத்தலாங்க. இப்ப நான் 1 ஏக்கருக்கு தான் நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இதில வந்து ஊத்த போறேங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ப இத தண்ணீல ஊத்தி, அந்த அன்னகுண்டம் ஃபுல்லா நல்லா கலக்கிட்டு, அன்னகுண்டம் ஃபுல்லாவே தண்ணி ஊத்தலாம். உங்ககிட்ட அன்னகுண்டம் இல்லன்னா, ஒரு 200 லிட்டர் பார்ல கூட நம்ம என்ன செய்யலாம்னா, இத 200 லிட்டர் தண்ணீல வந்து 1 லிட்டர் வந்து நம்ம இஎம் கரைசல வந்து நம்ம ஊத்திட்டு தண்ணி பாசறோம்ல, வாய்க்கால் தண்ணி போகுதுல்ல, அதில வந்து கலக்கிற மாரி ஒரு ஓஸ் ஒண்ணு வந்து நம்ம போட்டுடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாயால இந்த ஈயம் கரைசல வந்து நம்ம இழுத்து, நம்ம சின்ன சின்ன வயசுல வந்து நம்ம விளையாடி இருப்போம் தண்ணிய. அதே போல தாங்க, அதே வேல தாங்க. இப்போ நம்ம தொட்டியிலேருந்து தண்ணி வந்து கீழ இறங்க போகுதுங்க. அதில வந்து இந்த ஈயம் கரைசல நம்ம கலந்த அந்த மருந்த வந்து நம்ம என்ன செய்வோம்னா, மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம அதுதான் செஞ்சுக்கிறோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா, இந்த தண்ணீல வந்து அந்த மருந்து வந்து நல்லா கலந்து, பயிர்களுக்கு வந்து வேர் வழியா வந்து நம்ம இத குடுத்துடலாங்க. சரிங்க, இது போல வந்து நமக்கு வாய்ப்பில்ல கலக்கிறதுக்கு, கலந்து பயிர்களுக்கு குடுப்பது வாய்ப்பில்ல அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்னா, கலந்த மருந்த வந்து ஒரு வாளியில நம்ம எடுத்துலாங்க. இத எடுத்துட்டு போயிட்டு பயிர்களுக்கு வந்து வாசல்ல தண்ணி தெளிக்கிற மாரி நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம தெளிக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல முறைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, சரி வாசல்ல மாரி தண்ணி தெளிக்க முடியலன்னு சொல்லிட்டு, நான் என்ன செய்யலாம்னா எடுத்துட்டு ஒரு குடுவை ஒண்ணு எடுத்துக்கங்க. அந்த குடுவைய எடுத்துட்டு நம்ம வயல்ல இறங்கி நாலா பக்கமும் என்ன செய்யலாம்னா, தண்ணிய வந்து விசிறி வந்து விடலாங்க. இதுதாங்க பெஸ்ட்டு முறை. அதிக விளைச்சல் தரணும்னா, நம்ம தண்ணீல மருந்து கலந்து விடுறத விட, இது போல ஒரு வாளியில எடுத்துட்டு, கழனில உள்ள இறங்கி, ஒரு டப்பா எடுத்துட்டு, அதில வந்து ஒரு இடம் விடாம நம்ம மருந்து தெளிக்கும்போது, அதிகப்படியான வளர்ச்சியும், அதிகப்படியான மகசூலும் தருங்க. இது போன்று தாங்க நானும் இங்க வயல்ல வந்து நானு வாளியில எடுத்துன்னு போயிட்டு தாங்க நிலத்துல உள்ள இறங்கி நான் விசுறுவேன். இதுபோல நீங்களும் இந்த ஈயம் கரைசல் வந்து வயலுக்கு குடுத்தீங்கன்னா, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.